ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்திஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பரான கட்லட் தான் செய்ய போகிறோம். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும், பட் ஆனால் நான்வெஜ் வச்சு நம்ம செய்ய போகிறதில்ல, மீல் மேக்கர் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ஈஸிங்க. நம்ம கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கோம், இது ரொம்ப ஈஸி. இதோட 4-5 கமெண்ட் வந்துருச்சு. சக்தி, நீங்கள் சீக்கிரமாக பேசிவிட்டு குக் பண்ணிவிட்டு வேகமாக வீடியோவை முடிச்சிடுறீங்க, கொஞ்ச நேரம் எங்களுக்காக பேசுங்க. நீங்கள் எங்கள் பார்க்குறதுக்கு எங்கள் வீட்டில் இருக்க ஒரு ஆள் மாதிரியே தெரியுறீங்க. ரொம்ப நாள் பார்த்து உங்கள் கூட பேசி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தோணுது சக்தி அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆளாக நினைக்கிறீங்க. கண்டிப்பாக இனிமேல் அதே மாதிரி வீடியோ போடுறேன். என்னை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறத விட நான் தான் உங்களை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்கள் இந்த மாதிரிலாம் வீட்டில் ஒரு ஆளுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. மீல் மேக்கர் ஒரு பேக்கெட் 15 ருபீஸ். கார்ன்ஃப்ளேக்ஸ் ஒரு பேக்கெட் எடுத்துக்கலாம். இது கார்ன்ஃப்ளேக்ஸ் 12 ருபீஸ். அவ்வளோதாங்க. இதை வச்சு நம்ம உருளைக்கிழங்கு வச்சு செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருளாக நம்ம ரெடி பண்ணலாம். நம்மளோட வீடியோ 85% லேடிஸ் தான் பார்க்குறாங்க. அதுவும் குறிப்பாக 23 35 இருக்கிறவங்க தான் அதிகமாக பார்க்குறாங்க. பிகினர்ஸ்க்கு நல்லா புரிகிற மாதிரி தெளிவாக போடுறேன். சப்போஸ் நீங்கள் நல்லா தெரியும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணி கூட பார்த்துக்குங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி சூடு பண்ணிக்கலாங்க. இதில் 1 கப் மீல் மேக்கர் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த 1 கப் மீல் மேக்கர் 4 பேர் சாப்பிடலாம். 4 பேருக்கு செய்யக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். இதை நல்லா சூடான தண்ணியில் போட்டுட்டு நம்ம டிப் பண்ணி விட்டு இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி இந்த தண்ணியெல்லாம் எடுத்துடலாம். மீல் மேக்கரில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நம்ம அப்படியே நல்லா உங்களால் எவ்வளோ ப்ரெஸ் பண்ணி இந்த தண்ணி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துருங்க. மீல் மேக்கரில் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. கண்டிப்பாக இந்த ஸ்டெப் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா எண்ணெயில் பொரிக்க போகிறோம், அப்போ தான் பிரிஞ்சு வராமல் நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி இந்த தண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நான் பிழிஞ்சு கொண்டு வந்துடுறேன். அவ்வளோதான், எல்லாமே நம்ம பிழிஞ்சு எடுத்தாச்சு. அவுட் கோட்டிங் கொடுக்கறதுக்கு பிரெட் க்ரம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்க போகிறேன். ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக அந்த ஒரு ஹோட்டல் சுவையில் டேஸ்ட்டாக கிடைக்கும். இதை நல்லா குறைப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ஒரு கேக் ட்ரேயில் போட்டுக்கிறேன். அடுத்த மிக்ஸி ஜாரில் நம்ம ஒரு 3 மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளவோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் மிளகாத்தூளும் சேர்க்கறதால இன்றைக்கி 3 மிளகாய் சேர்த்துக்க போகிறேன். கூடவே இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருந்தாலும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது பல்ஸ் மோடில் இந்த மாதிரி நல்லா குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. போதும் இந்த அளவுக்கு. இப்போ இது கூடவே அந்த மீல் மேக்கர் தண்ணியெலாம் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இந்த ஜாரில் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக வராது, ஓரளவுக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மீதி இருக்க எல்லா மீல் மேக்கரையும் நல்லா மிக்சியில் அரைச்சி நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாமே அரைச்சாச்சு. இப்போ இது கூட 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு சேர்க்கறதால அந்த ஷேப் நல்லாயிருக்கும், எண்ணெயில் பிரிஞ்சு வராமல் நல்லா பைண்ட் ஆகிருக்கும். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளவோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்துக்கிட்டு சேர்த்துக்குங்க, ரொம்ப அதிகமாகிடக்கூடாது. இப்போது முதல்ல இந்த உருளைக்கிழங்கு முதல்ல பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மீல் மேக்கரோடு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸிங் நல்லா வரணுங்க. ஃபுல்லாக இந்த சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா ஃபைனாக பிசைங்க. இந்த ப்ராசஸ் நல்லா பிசைஞ்சிங்கன்னா கட்லட் ஷேப் சூப்பராக இருக்கும். பிரியாமல் நல்லா உடையாமல் நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அடுத்தது இது கூடவே கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொடியாக நல்லா சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப பொடியாக, இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு எண்ணெய் இழுக்காமல் இருக்கும், இன்னொன்று பைண்டிங்க்கும். இப்போது இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த லீவில் நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக தாராளமாக செஞ்சு சூப்பராக உங்கள் ஃபேமிலிக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிட்டா போதும்.
இப்போ பிசைஞ்சாச்சு நல்லா. இப்போ இதில் நம்ம உங்கள் கட்லட் ஷேப் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்துகிட்டு முதல்ல நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்திக்கலாம். ப்ரெஸ் பண்ணி அழுத்திட்டு இப்போது 2 கை வச்சு நம்ம மெதுவாக அந்த கட்லட் ஷேப் கொண்டு வந்துடுங்க. மெதுவாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்து ஓரம் எல்லாமே வந்து விரிசலே இல்லாமல் இதை அப்படியே மெதுவாக பண்ணிங்கன்னா அழகாக ஷேப் வருங்க. நீங்கள் வந்து பயப்படாமல் செய்யலாம். ஐயோ நம்ம ஃபஸ்ட் டைம் தானே செய்கிறோம், நமக்கெல்லாம் வருமா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், சூப்பராக வருங்க. நீங்களா செஞ்சீங்கன்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் செய்யறதுக்கு தான் உங்களுக்கு யோசனையாக இருக்கும். இப்போ இந்த ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு சூப்பராக வந்துடுங்க. நெக்ஸ்ட் டைம்லாம் ஈஸியாக செஞ்சுருவீங்க. அவ்வளோதாங்க, கட்லட் ஷேப் வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி எந்த விரிசலும் இல்லாமல் கட்லட் ஷேப் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ இதேமாரி எல்லா மாவையும் நம்ம சைஸ்க்கு எவ்வளோ தேவையோ, அதாவது உங்களுக்கு கட்லட் சைஸ் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்து இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லா மாவையும் கட்லட் ஷேப் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். 8 பீஸ் இப்போ கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இது செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். ரொம்ப அருமையாக ரெடி பண்ணியாச்சு, எந்த விரிசலும் இல்லாமல் சூப்பராக பண்ணியாச்சு. இப்போ நம்ம கோட்டிங் பண்ணலாம். இன்றைக்கி நான் மைதாவில் தான் கோட்டிங் பண்ண போகிறேன். மைதா ஒரு 6 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். 6 ஸ்பூன் எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சியில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மைதா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் முட்டை உடச்சி ஊற்றி அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நீங்கள் அதில் கூட டிப் பண்ணி நீங்கள் செய்யலாம். இப்போ இந்த மைதாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த கட்டிகளும் இல்லாமல் தோசை மாவை விட தண்ணியான கன்சிஸ்டன்சியில் இன்றைக்கி கரைச்சிக்க போகிறோம். போதும், அந்தளவுக்கு நம்ம கரைச்சாலே போதும். அவ்வளோதாங்க, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதில் நம்ம கரெக்டாக டிப் பண்ணி நம்ம அந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் பரட்டி போட்டு நம்ம சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, இந்த அளவு இருந்தால் போதும், ரொம்ப திக்னஸ் வேண்டாம். ஜஸ்ட்டு நம்ம கோட்டிங்காக தான் இந்த மைதா, வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம இதை கோட்டிங் பண்ணலாமா? இப்போ ஒரு கட்லட் பீஸ் நம்ம எடுத்துக்கலாம். இதை இந்த மைதாவில் போட்டு நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா இடத்துலையும் அந்த மைதா கரைசல் படணும். அப்போ தான் நமக்கு எண்ணெய் இழுக்காமல் பிரியாமல் ரொம்ப சூப்பராக வரும், கோட்டிங் நல்லாயிருக்கும். இப்போ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மைதா கரைசலில் டிப் பண்ணியாச்சு. இப்போது கார்ன்ஃப்ளேக்ஸில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் கார்ன்ஃப்ளேக்ஸ் ஒட்டியிருக்கணும். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளேக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளேக்ஸில் செய்யும்போது ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக அந்த வெளியே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி எல்லாமே டிப் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல? வாங்க இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட அப்புறம் பெரிய பர்னரில் வச்சுருங்க. பெரிய பர்னரில் சிம் பண்ணி வச்சுருங்க. இப்போ இதை போட்டுக்கலாம். ஹை பண்ணக்கூடாது. ஹை பண்ணிங்கன்னா மேலே தீஞ்சிரும், உள்ளே வேகாது. லோ ஃப்ளேம்லேயே செய்யும்போது தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும், மேலே நல்லா கிறிஸ்பாக சூப்பராக வரும். பயப்படாமல் செய்யுங்க, தீயவே தீயாதுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடணும். காஞ்சிட்ட அப்புறம் சிம் பண்ணிவிட்டு இதை போடணும். பெரிய பர்னரில் வச்சுக்கோங்க, நீங்கள் கரெக்டாக இருக்கும். பெரிய பர்னரில் சிம்மில் வச்சிங்கன்னா சூப்பராக வருங்க. இப்போது இது கீழே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடும். நம்ம அடுத்தது திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு இல்லையா, அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுக்கலாம். இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சு. 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பாக கோல்டன் கலரில் ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். அருமையான மீல் மேக்கர் கட்லட் ரெடிங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் லைக் பண்ணுவாங்க. இன்னும் செஞ்சு கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறீங்கனாலும் பயப்படாமல் செய்யுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நல்லா வரும். அவ்வளோதாங்க, மீதி இருக்க கட்லெட்டும் பொரித்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? பார்க்க மட்டும் இல்லைங்க, சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க.
இப்போ மீதி இருக்க கட்லெட்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சர்வ் பண்ணலாமா? எல்லா மீல் மேக்கரும் ரெடி. எப்படி இருக்குது பாருங்களேன். எடுத்து அப்படியே சாப்பிடலான்னு தோணுதில்ல? ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்குங்க. வீட்டில் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. என்ன சொல்கிறது, அவங்க சொல்கிற வார்த்தை தானே நமக்கு வந்து இன்னும் ஒரு மோட்டிவாக ரொம்ப எனர்ஜியாக இருந்தது எனக்கு அவங்க சொல்லும்போது. குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. கூடவே டொமேட்டோ சாஸோடு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மயோனீஸ் இருந்தாலும் நீங்கள் மயோனீஸ் வச்சும் நீங்கள் சாப்பிட்லாம். அருமையான கட்லெட் தயார். இப்போ இது உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? மேலே ரொம்ப கிறிஸ்பியாக, உள்ளே ரொம்ப சாஃப்டாக, ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் அவ்வளோ அருமையாக வந்திருந்துங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சக்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.